எல்லாரும் பெரிய பெரிய ஹேபிட்லாம் ஃபாலோ பண்ண அட்வைஸ் பண்ணுறாங்க. அட என்ன சின்ன ஹேபிட்டை என்னால் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது, இதே என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு டைனி ஹேபிட்ஸ் அப்படின்ற புக் அழகான தீர்வை சொல்லுது. இதை எழுதினவர் டாக்டர் பிஜே ஃபாக். இவர் ஒரு பிஹேவியரல் சயின்டிஸ்ட். ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டடி பண்ணி ஒரு ஃபார்முலாவே கொடுத்துருக்காரு. பி ஈக்குவல் டு எம்ஏபி. எம் மோட்டிவேஷன், எபிலிட்டி, ப்ராம்ப்ட் அப்படின்னு. எந்த ஒரு செயலை செய்யணும்னா நம்ம மோட்டிவேஷன் தேவை. அதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான திறனை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அடுத்து ப்ராம்ப்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்ய தூண்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஜங்க் ஃபுட் எங்கே போனாலும் சாப்பிட்ணுன்னு தோணுதா அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகும்போதே நல்ல வயிறு ஃபுல்லாக ஃபுட்டை சாப்பிட்ருங்க. அப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் அந்த ஸ்மெல்லை பார்த்தா கூட உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா? வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதா? ஸ்நாக்ஸை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஆப்பிள், பனானா இந்த மாதிரி நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மைண்ட் செட்டே சரியில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சு உங்கள் கால் தரையில் படும்போதே இன்னைக்கு டே சூப்பராக இருக்கும், ஆசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே பாசிட்டிவாக சொல்லிக்கோங்க. அதே மாதிரி ஒரு நல்ல நல்ல ஹேபிட்டை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா ரெகுலராக செய்கிற ஹேபிட்டோட இந்த ஹேபிட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனால் படிக்கவே தோணல அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றது ரெகுலர் ஆக்டிவிட்டி, ட்ராவல் பண்ணுறது ரெகுலர் ஆக்டிவிட்டி. அப்படின்னும் போது நீங்கள் அந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா குட்டியாக ஒரு பாட்காஸ்ட் கேட்குறது, இல்லை ஆடியோ புக்ஸ் யூடியூப்லலாம் நிறைய அவைலபிளாக இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டு டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேபிட்லாம் கேட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது உங்களுக்கே ஒரு ஹாப்பியாக கிடைக்கும்ல. அப்போ வாவ் சூப்பர் ஸோ ஸ்வீட் அப்படின்னு உங்களையே நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்டு அடுத்தடுத்து குட் ஹேபிட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த புக்கை மறக்காமல் ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.